இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் அம்பலவாணன்பேட்டையைச் சேர்ந்த முருகவேல் என்ற இளைஞர் மீது சிலர் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அதில் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை பாமகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இளைஞர் மீது சிலர் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதில் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குள்ளஞ்சாவடி காவல் நிலையம் முன்பு பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குள்ளஞ்சாவடி காவல் நிலையம் முன்பு பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி, கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியை அடுத்த அம்பலவாணன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகவேல். இவர் அதே பகுதியில் நேற்று, அதாவது கடந்த 24ஆம் தேதி அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சாலையில குறுக்கே இருந்த சில இளைஞர்கள் சாலை விட்டு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர்கள் அவர் வீடு தேடி சென்று அவரை பலமாக அடித்து அவர் சாலையில தரதரம் இழுத்துட்டு போற காட்சி சமூக வலைதள வீடியோ வயலா பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா முருகவேலை தாக்கியவர்கள் மீது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்களை தாக்கி இருக்காங்க. இது குறித்து அவர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காரு. அந்த நிலையில அவங்க அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை விட்டுட்டு 4 பேரை மட்டும் அவங்க கைது செஞ்சிருக்காங்க. மீதி நபர்களை கைது செய்ய கோரி இன்று அந்த குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் அந்த பகுதியில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சாலை மறியலில் ஈடுபடும் போது குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் அவர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு, நீங்கள் கொடுக்கும் புகார் மனுவின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, அதனால நாங்கள் அதற்குள்ள நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் அளித்ததன் பேர்ல அவர்கள் கலைஞர் இருந்தாங்க. இதனால விருதாச்சலம் கடலூர் சாலை ஒரு 15 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்களில் பரவன வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்கலாம், எங்களுடைய போராட்டமானது தீவிரமடைன்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.